இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான ஒரு கார சட்னி தான் செய்ய போகிறோம். எல்லாருமே கார சட்னி செஞ்சுருப்போம். இந்த முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ரொம்ப சீக்கிரமாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கக்கூடிய சட்னி தான். அதுக்கு என்னென்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா, இஞ்சி கொஞ்சோண்டு புளி, இந்த அளவுக்கு மட்டும் புளி எடுத்துக்கோங்க, 2 காஞ்ச மிளகா, பூண்டு ஒரு 4-5 பல், கருவேப்பிலை கொஞ்சோண்டு ஒரு 3 இனுக்கு அந்த மாதிரி கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம், தக்காளி ஒரு 100 கிராம் அளவுக்கு தக்காளி, கருவேப்பிலை கொஞ்சமும், தேங்காய் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வதக்கிட்டு நம்ம அரைக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் வெல்லம், இது ஆப்ஷனல் தான், அது வேணுன்றவங்க போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டு இப்படி நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு கடைசியாக தேங்காயை போட்டு அப்படியே சும்மா 2 பரட்டினீங்கன்னா போதும். தேங்காயை ஃபஸ்ட்டே போட வேண்டியதில்லை. இதை வதக்கிட்டு நம்ம ஆறினோன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தேங்காயை சேர்த்துடலாம். தேங்காயை சேர்த்துட்டு 2 பரட்டி விட்டுட்டு இதை ஆறின பிறகு நம்ம அரைச்சிடலாம். ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றாமல் பல்ஸ் மோட்லேயே வச்சு இந்த அளவுக்கு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைங்க. அப்போ தான் சட்னி நல்லாயிருக்கும். சட்னி நம்ம அரைச்சாச்சு. இப்போ இதை தாளித்து எடுத்துக்கலாம். சூப்பரான சட்னி, நம்ம கார சட்னி ரெடி ஆகிடுச்சு.